பத்ரிநாத் ஆஸ் அ பிளேயராக ஒரு நல்ல T20ல எப்பப்பெல்லாம் சிஎஸ்கே அதர பாதாளத்தில் இருக்கானுங்களோ அப்பப்பெல்லாம் பத்ரிநாத்தை கூட்டு வந்து நிற்க வச்சோம்னா நம்மால் கட்டையை போட்டு ஒரு 10 ஓவர் நின்றுவாப்ல. ஸ்ட்ரைக் ரேட்டு 100 தான் இருக்குன்னு வச்சுக்கோ. ஆனால் அது முக்கியம் கிடையாது. அந்த பால்ஸை ஃபேஸ் பண்ணப்போ விக்கெட் போகாமல் அதை பண்ணிட்டு இருந்தாப்புல. அதுக்கு மேலே இன்னும் பெரிய ஆள் ஆயிருக்கணும். டெஸ்ட்டில் வந்து கேப்பபிளான ஒரு பிளேயர். ஆமாம், டெஸ்ட்டில் தாராளமாக விளையாண்டுருக்கலாம். ஆனால் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய கிடைக்காம போயிடுச்சு. ஆல்ரெடி செட் இண்டியன் டீம். ஸோ அதனால் பத்ரிநாத் ஆஸ் அ பிளேயர் ஹியூஜ் ரெஸ்பெக்ட். பத்ரிநாத் ஆஸ் அ கமெண்டேட்டர் என்ன தோனி நோ ரெஸ்பெக்ட். ஜி இப்போ நீ தோனி கண்ணியாக இருக்கலாம், நான் வேற யாரோட கண்ணியாக இருக்கலாம். ஆனால் நீ ஒரு சேனலில் உட்காந்துட்டு ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் உட்காந்துட்டு நீ போட்டு சங்குன்னு அடிச்சேன்னா நல்லாவா பாஸ் இருக்கு? மறைமுகமா 2 பண்றது தான். ஆக்சுவலாக இவங்க இன்னொன்று பண்ணுறாங்க என்ன தெரியுமா? இது வந்து பிளேயர்ஸோட இமோஷன் இவங்க தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. நான் ஒரு மேட்ச் பார்த்துட்டு இருக்கேன், சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு வேற மாதிரி இலுமினாட்டி கதையெல்லாம் சொல்லலாம். இது நான் பண்ணலாம், நீ பண்ணலாம். அதுதான்டா, நீ ஒரு ஃபேனா நீ இந்த வேலையை பார்க்கலாம். ஆமாம், அப்சல்யூட்லி தப்பே கிடையாது. இப்போ பத்ரிநாத் வந்து இஸ் அ சிஎஸ்கே ஃபேன், ஆப்போனன்ட் டீம் வந்து எடுக்கும் போது பண்றது ஓகே. ஆமாம், ஆனால் நீ எந்த இடத்துல உட்காந்து பண்றாங்கிறது தான் மேட்ரு. இதுக்காக கன்னடா டிவியில் இதை தான் பண்றான், ஆர்சிபிக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னா அதைவே நம்மளும் பண்ண முடியுமா? அவன் வேற என்னென்னமோலாம் அதெல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்க முடியும். இதை சொன்னா நம்மளை கிழிக்கிறானுங்களே. ஏன்னா பத்ரிநாத்துக்கு புரிஞ்சிருக்கு டு அப்பீல் த மாசஸ். தோனிக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸுக்கும் லைட்டாக ஒரு வெடியை போட்டோம்னா இவனுங்க நம்மளை பேக் பண்ணுவானுங்க. கமலஹாசன் டிஎம்கே தப்புனா தப்பு இல்லைன்னா பத்ரிநாத் சென்னை சூப்பர் கிங்ஸ் சப்போர்ட் பண்ண தப்பு இல்லை நான் சொல்ல போற ஓட்டுல ஒரு தாக்கு. நைஸ்.